أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحاقة ما الحاقة وما أدراك ما الحاقة كذبت ثمود وعاد بالقارعة فأما ثمود فأهلكوا بالطاغية وأما عاد فأهلكوا بريح صرصر عاتية سخرها عليهم 7 ليال و8 أيام حسوما فترى القوم فيها صرعى كأنهم أعجاز نخل خاوية فهل ترى لهم من باقية وجاء فرعون ومن قبله والمؤتفكات بالخاطئة فعصوا رسول ربهم فأخذهم أخذة رابية إنا لما طغى الماء حملناكم في الجارية لنجعلها لكم تذكرة وتعظة. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வின் மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே விளங்கி அதன்படி செயலாற்றுவது எங்கள் ஒவ்வொருவர் மீதும் அவசியமாகும். அந்த மார்க்கம் அது அவனுடைய வஹியாகும். வஹி என்று சொல்கின்ற போது அல்லாஹ்விடம் இருந்து வந்த செய்திகள், அந்த செய்திகளை நம்புவது எங்கள் மீது கடமையாகும். அவைகள் எங்களுடைய சிந்தனைக்கு புலப்பட்டதாக இருந்தாலும் சரிதான், எங்களுடைய சிந்தனைகளால் விளங்கியெடுக்க முடியாத காரியமாக இருந்தாலும் சரிதான், நம்புவது கடமையாகும். அந்த அடிப்படையிலே இறைவனுடைய வஹியாக நாம் ஏற்றுக்கொண்டது அல்லாஹ்வுடைய வேதத்தையும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபி மொழிகள் என்று சொல்லுகின்ற ஆதாரமான ஹதீஸ்களும் தான். இந்த ஆதாரமான ஹதீஸ்கள் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நிறைவாக பதிவு செய்யப்படாததால் அவர்களுக்கு பின்வந்த அக்காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் அதனை இனங்கண்டு அவற்றில் ஆதாரமானது எது என்பதை கண்டறிவதற்கான பல விதிகளை ஏற்படுத்தி அழகான முறையிலே அவற்றை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த விதிகளை பயன்படுத்தி இன்னும் அன்று இனம் காணப்படாத ஆதாரமான ஹதீஸ்களை இனங்காண்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில் சமுதாயத்திலே வழிகேடுகள் மற்றும் நபிகளார் சொல்லாத விடயங்கள் சேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆதாரமான ஹதீஸ்களையே மட்டும் தொகுத்து மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதில் பல இமாம்கள் முயற்சி செய்தார்கள். அதிலே மிகவும் மும்முரமான முயற்சியில் பலத்த ஆய்வில் ஈடுபட்டு
தனது கிரந்தத்தை வெளியிட்டவர் இமாம் புகாரி ரஹமஹுல்லா. அதை போன்றுதான் இமாம் முஸ்லிம் ரஹமஹுல்லா. இவ்விருவரும் அவர்களுடைய ஆய்வும் அவர்களுடைய அந்த தொகுப்பும் உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவிற்கு ஒரு நிறைவான ஆய்வாக இருந்தது. அக்காலத்தில் இருந்து ஒரு சில விடயங்களில் சர்ச்சை இருந்தாலும் பொதுவாக அவை அதில் நிறைவான ஆதாரமான ஹதீஸ்களை தொகுத்து முன்வைத்தார்கள். அவ்வாறு தொகுக்கப்பட்ட அந்த ஹதீஸ்களில் இன்று எங்களுடைய சமுதாயத்திலே பல புதிய கருத்துகள் நுழைவிக்கப்பட்டு அந்த ஹதீஸ் கிரந்தங்களிலே சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதை நான் தெளிவாகத்தான் இன்று பேச வேண்டியிருக்கிறது. நமது தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்திலே டிஎன்டிஜே என்ற ஒரு பிரிவினர் இருக்கின்றார்கள். அவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற பெயரிலே அவர்கள் புதிதான ஒரு இஷ்யூவை மக்கள் மத்தியிலே இன்று பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். புகாரியில் உள்ள பல ஹதீஸ்கள் அல் குர்ஆனுக்கு முரண்படுவதாக கூறி அவற்றையெல்லாம் தட்டிவிடுகின்றார்கள். அறிவிப்பாளர் ரீதியாக அது ஆதாரம் போல் தென்பட்டாலும் நமக்கு புலப்படாத குறை இருக்கும். காரணம் குர்ஆனுக்கு முரண்படுகிறது, எனவே அதை நாம் ஏற்றுக்கொள்ள இயலாது என்று தட்டிவிடுகின்றார்கள். இவ்வாறு அவர்கள் தட்டிவிடக்கூடிய பல ஹதீஸ்களில் ஒரு ஹதீஸ் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது என்று வரக்கூடிய புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ். முஸ்லிம் கிரந்தத்திலும் இந்த ஹதீஸ் இருக்கிறது. இன்னும் பல ஹதீஸ் கிரந்தங்களில் இது தெளிவாக பதியப்பட்டிருக்கிறது. இதிலே அவர்கள் வைக்கின்ற இந்த ஹதீஸின் பின்னாளில் வைக்கின்ற பல கருத்துகள் நான் அதை சொல்ல வேண்டியிருக்கிறது. அதிலே ஒன்று என்ன, முதலாவது இந்த ஹதீஸை லைஃப் என்று அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறிவிட்டு இந்த ஹதீஸிலே நபியலாருக்கு சூனியம் செய்யப்பட்டு என்று வருகிறது, அதனால் சூனியம் செய்யப்பட்டது என்பதை ஒருவர் நம்பினால் அது இணை வைத்தலாக மாறிவிடும், அது அல்லாஹ்விற்கு இணை வைத்தலாக மாறிவிடும் என்று கூறுகிறார்கள். முதலாவது. எனவே அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பின்னால் இனி தொழ முடியாது என்று இரண்டாவதாக ஒரு தீர்ப்பையும் கொடுத்து விடுகிறார்கள். காரணம் என்னென்று கேட்டால் அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்குகள் என்று அவர்கள் சொல்லிவிடுகின்றார்கள். இந்த அவர்களுடைய இந்த கருத்து ஒரு நவீன கருத்தாகும். அவர்களுடைய பார்வையிலே குர்ஆனுக்கு முரண்படுவதாக அவர்கள் எண்ணிக்கொண்டு அதன் பின்னணியில் ஏற்படுத்திய சித்தாந்தம் தான் இந்த சித்தாந்தம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, புகாரியில் வரக்கூடிய இந்த ஹதீஸை அதன் பின்னணியில் அதை ஏற்றுக்கொண்ட ஹதீஸ்கலை அறிஞர்கள் இமாம் புகாரி முஸ்லிம் உட்பட இவர்களுடைய வாதப்படி இறைவனுக்கு இணை வைத்தவர்களாக கருதப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்களும் அந்த ஹதீஸில் வரக்கூடியதை நம்புகிறார்கள். ரசூலுல்லாஹ்விற்கு சூனியம் செய்யப்பட்ட அந்த ஹதீஸை நம்பினால் அது குர்ஆனுக்கு முரண்படுகிறதாம். அது அவர்களுக்கு முரண்பட்டதாக தென்படுகிறது. நமது பார்வையில் அது குர்ஆனுக்கு முரண்பாடாக எந்த வகையிலும் காணவில்லை. அதை பற்றி பின்னர் நான் பேசுவேன். அவர்கள் அல் குர்ஆனை அவர்கள் விளங்கிய விளக்கத்தின் பிரகாரம் விளங்க முற்படாதவர்களை வழிகேடு என்று சொல்லக்கூடிய நிலைக்கு தள்ளிவிடுகின்றார்கள். அதில் ஒன்றுதான் இது. அவர்கள் குர்ஆனுடைய வசனத்தை தவறாக விளங்கியது ஒரு புறம், அந்த தவறான விளக்கத்திற்கு முரண்பாடாக ஹதீஸ் இருக்கிறது என்று அவர்கள் விளங்கியதால் எந்தவிதமான ஹதீஸ் ஒன்றை தட்டுவதற்கான விதியும் இல்லாமல் முட்டாள்தனமான முறையிலே
தட்டியது மட்டுமில்லாமல் இன்று இருக்கக்கூடிய முஸ்லிம் உம்மத்து இமாம் புகாரி உட்பட எல்லோரும் இந்த ஹதீஸை நம்பியவர்கள் என்பதால், அதாவது நபிகளாருக்கு இணை வைத்து சூனியம் செய்யப்பட்டது என்கிற ஒரு விடயம் அங்கே சொல்லப்பட்டதால், அதை நம்புவதால், அவ்வாறு சூனியம் இருக்கிறது என்று நம்பியதால் அவர்கள் முஷ்ரிக்குகள் என்றதாக அவருடைய தீர்ப்பு வந்துவிடுகிறது. அதனால் அவர்கள் விடுகின்ற தவறுகளை அல்லது வழிகேடான எடுத்து வைக்கின்ற வழிகேடான கருத்துக்களை முஸ்லிம் உம்மத்துக்கு தெரியப்படுத்துவதை கடமையாக காண்பதால் முடியுமான வரை அதை எடுத்து வைக்கிறேன். மாற்று கருத்துள்ளவர்கள் அவருடைய கருத்துக்களை தெளிவாக அவர்கள் எடுத்து வைப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. சகோதரர்களே, இதில் இரண்டு பகுதி இருக்கிறது. ஒன்று என்ன, இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் ரீதியாக இந்த ஹதீஸை லைவாக்க முடியுமா, பலகீனமாக்க முடியுமா? அவ்வாறு பலகீனமாக்குவது என்பது அறிவுபூர்வமானதா அல்லது அறிவீனமானதா என்பதை நாங்கள் சிந்தித்து எடுக்க வேண்டும். அடுத்த சைட், குர்ஆனுக்கு இது முரண்படுகிறதா இல்லையா, முரண்படுவதாக கொள்ள முடியுமா என்று அடுத்த ஒரு கேள்வி. அதற்கான இரண்டாவது வகையில் இரண்டாவது பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதிலே முதலாவது விடயத்தை தான் இப்போது பேசுகிறேன். இதிலே ஒரு விடயம் சகோதரர்களே, உலகத்திலே இஸ்லாத்தின் விரோதிகளாக பலர் இருக்கிறார்கள். இஸ்லாத்தை பிழையாக மக்களுக்கு சித்தரித்து காட்டுவதற்காக அல் குர்ஆனையும் அல் ஹதீதையும் படித்து அதிலே வெளிப்படையிலே முரண்பாடாக தென்படக்கூடிய விடயங்களை முரண்பாடாக்கி காட்டி அல் குர்ஆனையும் அல் ஹதீஸையும் ஓர் முஹம்மதின் கற்பனை என்ற அடிப்படையிலே மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தக்கூடிய எத்தனையோ பிற மத அமைப்புகள் இருக்கிறது. வெப்சைட்டுகளிலே அவற்றை காணலாம். திருக்குர்ஆன் வசனத்தை கொண்டு வருவார்கள், புகாரியில் உள்ள ஹதீஸ்களை கொண்டு வருவார்கள், ஒன்றோடு ஒன்றை மோத வைத்து காட்டுவார்கள், அல்லது திருக்குர்ஆன் வசனங்களையே ஒன்றோடொன்று மோத வைப்பார்கள். மோத வைத்து இவைகள் முரண்பாடாக இருக்கிறது, எனவே இந்த முரண்பாடுகள் கொண்ட இவைகள் இறைவனுடைய வேதமாக ஆக மாட்டாது, அதனால் இவை பொய் என்று இஸ்லாத்தை அழித்தொழித்துக் கொண்டு போவதற்கான முயற்சியில் ஒரு சாரார் அன்றிருந்து இன்று வரை ஈடுபடுகின்றார்கள். இக்காலத்தில் தங்களுடைய தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி அவருடைய பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள். இது ஒரு புறம். இதேவேளை இஸ்லாத்துக்குள்ளே இருந்து கொண்டு இஸ்லாத்தை பாதுகாக்கிறோம் என்ற பெயரிலே தங்களை அறியாமல், தங்களுடைய பார்வையில் தாங்கள் சரியாக இருந்தாலும் தங்களை அறியாமல் ஆதாரமான வஹியாக இருக்கக்கூடிய பல ஹதீஸ்களை தங்களுடைய சொந்த சிந்தனைக்கு சரியாக படாததன் காரணமாக அவற்றை தட்டி விடுகிறார்கள். என்னென்று கேட்டால், இஸ்லாம் ஒரு அறிவுபூர்வமான மார்க்கம். இஸ்லாம் அறிவுபூர்வமான மார்க்கம். அதற்காக எங்களுடைய இந்த சிந்தனைக்கு எல்லாமே அறிவுபூர்வமாக படணும் என்று நினைத்தால் ஒரு நாளும் அது முடியாது. நம்மளுடைய சிந்தனைக்கு சரியாக படணும் என்ற வாதம், அந்த வாதத்தின் பின்னணியில் சென்றால் இபிலீஸின் செயலுக்கு ஒப்பாக நாம் மாற வேண்டி வந்துவிடும். அன்று இபிலீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யுமாறு அல்லாஹ்வினால் கட்டளையிட்ட போது அவன் அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்த்தான். அவர் மண்ணால் படைக்கப்பட்டவர், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவர். நான் சிறந்ததா அவர் சிறந்ததா? எனவே ஒரு சிறந்தவர் சிறப்பில்லாத ஒருவருக்கு சுஜூது செய்ய முடியாது என்பதால் அவனை நியாயப்படுத்தினான். ஆனால் அவனுக்கு ஏற்பட்டது என்ன என்பது நமக்கு தெரியும். நமது சிந்தனைக்கு அது புலப்படாமல் இருக்கலாம், புலப்பட்டவர்கள் அல்லது புலப்படாவிட்டாலும் நாம் அறிவிலே பலகீனமானவர்கள். இன்னொருவருக்கு அது புலப்படும், அது நியாயம். என்றாலும் அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த கருத்துகள்
முஸ்லிம் சமுதாயத்தை காபிர்களாக ஆக்கக்கூடிய ஒரு நிலை இந்த சமுதாயத்திலே வந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்திலே ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற பெயரிலே ஒரு சாரார் தோன்றினார்கள். அவர்கள் இப்போதும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பைஅத் செய்யாதவர்கள் காபிர்கள் என்று ஹதீஸை, குர்ஆன் வசனத்தை வைத்து வாதிட்டார்கள். அந்த வாதத்தின் பின்னணியில் பார்க்கின்ற போது ஆதாரமான ஹதீஸ்களை தானே வைக்கிறார்கள் என்று எண்ணி அவர்களுக்கு பைஅத் செய்து அவர்களோடு சேர்ந்தார்கள். எத்தனையோ மௌலைமார் சேர்ந்தார்கள். அவர்கள் அல் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்களுக்கு எவ்வாறு முரண்பட்டு வழிதவறி போகிறார்கள் என்பதை துல்லியமான முறையிலே எடுத்து வைக்கின்ற போது அல்லாஹ்வின் அருளால் அவர்களில் பலர் வெளிநடப்பு செய்து விட்டார்கள். நியாயமான முறையிலே சிந்தித்து பார்த்து அவர்கள் இந்த பல மௌலைமார்கள் வெளியேறிவிட்டார்கள். இந்த கருத்து சரிதானா, குர்ஆன் நேரும் ஹதீஸுக்கு நேர்பாடா இருக்கிறதா என்ற அந்த சிந்தனையை நடுநிலைமை கண்ணோடு சிந்தித்து பார்த்தவர்கள். அவ்வாறு இல்லாமல் நாங்கள் என்னவென்றாலும் எங்களுடைய அமீர் சொன்னதைத்தான் கேட்போம் என்று அடம் பிடித்தவர்கள் அவர்களுடைய அந்த ஜமாத்துக்குள்ளேயே கட்டுப்பட்டவர்களாக வழிதவறி போய்க் கொண்டிருக்கிறார்கள். உலகத்துள்ள முஸ்லிம்களை காபிர்கள் என்று தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரியான நிலையில் இப்போது இந்த சாரார் அது போன்ற இன்னொரு வடிவிலே தங்களை பாரதூரத்தின் விபரீதத்தை உணர்ந்தோ உணராமலோ முஸ்லிம் சமுதாயத்தை முஷ்ரிக்குகளாக ஆக்கி எல்லோரைக்கும் குஃப்ரு பட்டம் கொடுக்கக்கூடிய நிலைக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த வழிகேடை நாம் உணர்த்துவது கடமையாக இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஏற்படக்கூடிய மனிதனுடைய சிந்தனையினால் ஏற்படுத்தப்பட்ட இந்த தவறான வழிகவறிய சிந்தனைகளை இனம் காட்டுவதை ஒரு கடமையாக காண்கின்றேன். சகோதரர்களே, புகாரியிலே நபிகளாருக்கு சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸ் இருப்பது உங்களுக்கு தெரியும். ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதனை அறிவிக்கிறார்கள். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் இருந்து அறிவிக்கக்கூடியவர் அவருடைய சகோதரின் மகன் உர்வா. அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எனக்கு சொன்னதாக இதனை செய்கிறார்கள். அந்த உர்வாவிடம் இருந்து இதனை செய்ய வைக்கக்கூடியவர் ஹிஷாம் என்கக்கூடியவர். அவர் யாரு? உர்வாவினுடைய மகன். இந்த ஹிஷாம் என்கிறவரிடம் இருந்து சுமார் 10க்கு மேற்பட்டவர்கள் அந்த செய்தியை கேட்கின்றார்கள். அதிலே ஒரு 6 பேர் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹிற்கு இந்த செய்தியை 6 பேர் வாயிலாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் தனக்கு வருகின்ற செய்தியை சொல்கிறார்கள். ஹிஷாம் என்கிறவரிடமிருந்து 10 மாணவர்கள் கேட்கிறார்கள். குறைந்தது. அதில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் 6 பேருடைய அறிவிப்பை கொண்டு வருகிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அவருடைய கிரந்தத்திலே தனக்கு இந்த செய்தியை யார் சொன்னார் என்று 6 அறிஞர்களை சொல்கிறார்கள். அவர்கள் நம்பகத்தன்மையிலே உச்சமான நிலையில் உள்ளவர்கள். எனக்கு இன்னார் சொன்னார், அதே மாதிரி எனக்கு இன்ன அறிஞர் சொன்னார், அதே மாதிரி எனக்கு இன்ன அறிஞர் சொன்னார் என்று பெரும் நம்பிக்கைக்குரிய ஹதீஸ்களை அவர்கள் சொன்னதால் தான் நாங்கள் ஹதீஸ்கள் என்று ஏனைய ஹதீஸ்களை ஏற்றிருக்கிறோம். அவ்வாறு சொன்ன 6 பேர் இமாம் புகாரி இமாமுக்கு மட்டுமே சொல்லி இருக்கிறார்கள். அந்த 6 பேரும் இன்னொரு 6 பேரிடம் கேட்டார்கள். அந்த 6 பேரும் ஹிஷாமிடம் கேட்டார்கள். இது புகாரி கிரந்தத்தின் நிலை மட்டும். இவ்வாறு ஏனைய இமாம்களுக்கும் நபிகளாருடைய பொன்மொழிகளை தொகுத்த இமாம்களுக்கும் இந்த செய்திகள் போய் சேருகிறது. நாம் மொத்தத்திலே எடுத்து ஆய்வு செய்கின்ற போது சுமார் 10க்கு மேற்பட்டவர்கள் ஹிஷாமிடமிருந்து கேட்டதாக சொல்லுகிறார்கள். நம்பகமான உறுதியான
இவர்கள் சொன்னால்தான் ஹதீஸ் என்று நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று உலகத்தில் வாழ்ந்த ஹதீஸ்கலை மேதாவிகளால் சொல்லப்பட்ட நம்பகமானவர்கள் கேட்டு அந்த செய்தியை சொல்கிறார்கள். அந்த 10 பேரிடமிருந்து 10க்கு மேற்பட்டவர்கள் அவர்கள் சொல்ல இந்த ஹதீஸ்களை எழுதி வைத்த இமாம்களிடம் வந்து சேருகிறது. சகோதரர்களே, இவ்வாறு நபியலாருக்கு சூனியம் செய்யப்பட்டிருந்தது. ஒரு யூதன் செய்தான். அதனால் நபியலாருக்கு ஒன்றை செய்வதை போன்று இருக்கும், ஆனால் செய்திருக்க மாட்டார் என்ற ஒரு நிலை இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள். அல்லாஹ் நபியலாருக்கு கனவின் மூலமாக அதை தெரியப்படுத்தினான். பின்னர் அந்த சூனியத்தில் இருந்து விடுபடுவதற்கான முயற்சி செய்யப்பட்டது. அல்லாஹ் நிவாரணத்தை கொடுத்து விட்டான் என்கிற ஹதீஸை நாங்கள் புகாரியிலே பார்க்கலாம். இந்த ஹதீஸில் நபியலாருக்கு சூனியம் செய்யப்பட்டதால் ஒரு தாக்கம் ஏற்பட்டது என்று வந்திருக்கிறது. அதனால் குர்ஆனுக்கு இது இன்னென்ன அடிப்படையில் முரண்படுகிறது என்று அவர்கள் சில ஆதாரங்களை வைப்பார்கள். நான் அந்த ஆதாரங்களை எடுத்து சொல்லி அது முரண்பாடா அல்லது முரண்பாடு இல்லாமல் உடன்பாடாக விளங்குவதா என்பதை நான் பின்னர் எடுத்து சொல்வேன். அவருடைய பார்வையில் அவர்கள் அதை முரண்பாடாக ஆக்கி இந்த ஹதீஸில் அறிவிப்பாளர் சரியாக இருந்தாலும் இதில் ஒரு குளறுபடி இருக்கிறது, ஆனால் இதை ஏற்க முடியாது என்று அப்படியே தட்டி விடுகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இவ்வாறு இந்த ஹதீஸை தட்டினால் என்ன விபரீதம் ஏற்பட போகிறது என்பதைத்தான் இப்போது நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இந்த ஹதீஸை இமாம் புகாரி மட்டும் தனது கிரந்தத்தில் பதியவில்லை. புகாரியை போன்று பல இமாம்கள் தங்களது கிரந்தத்திலே ஒவ்வொரு பிரதேசத்திலே இருந்து தமக்கு சொன்ன ஆசான்களுடைய பேர் வரிசையோடு பதிகிறார்கள். இதிலே இந்த புகாரி இமாம் ஒரு சம்பவத்தை, நபியலாருக்கு சூனியம் செய்யப்பட்டது என்ற ஒரு சம்பவத்தை பொய்யாக எழுதினார்கள் என்று சொல்ல வருகிறார்களா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்வார்கள். சரி, அவர் சொல்லவில்லை, அவர் உண்மையைத்தான், அவருக்கு வந்த செய்தியைத்தான் எழுதினார் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி என்றால் அவர் சொல்லுகிறார், எனக்கு இவ்வாறு இன்னாரஞ்சர் சொன்னார், இன்னாரஞ்சர் சொன்னார், இன்னாரஞ்சர் சொன்னார் என்று மிக பெரும் நம்பகத்தன்மையின் உச்சகட்டத்தில் உள்ள அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர்கள் இவ்வாறு பொய்யாக சேர்ந்து கிட்டு கட்டினார்களா, அவ்வாறு சொல்லுகிறீர்களா என்றால் இல்லை, இவ்வளவு பேரும் சேர்ந்து சொல்லியிருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் தான் இந்த ஹதீஸ்களை எல்லாம் உலகத்திலே நாம் இன்று ஆதாரமான ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய ஏனைய ஹதீஸ்களை எல்லாம் அறிவித்த பெரும் பெரும் அறிஞர்கள். அவர்கள் போன்றவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். சரி, அவர்களும் சொல்லவில்லை. ஹிஷாம் என்பவர் அவரிடமிருந்து கேட்ட மாணவர்கள் என்று வரக்கூடிய மிக பெரும் அறிஞர்கள் 10 பேருக்கு மேற்பட்டவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு ஹிஷாம் சொன்னார். யார் அவர்கள்? மிக உன்னதமானவர்கள், மிக நம்பிக்கைக்குரியவர்கள், நம்பகத்தன்மையின் எங்களை விட, இன்று ஹதீஸை மறுக்கக்கூடிய இவர்களை விட மிக உன்னதமானவர்கள். அல்லாஹ்வை பயந்த வகையிலேயும் அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்ற விடயத்திலேயும் மனன சக்தியிலேயும் உச்சகட்டத்தில் உள்ளவர்கள். நமக்கெல்லாம் பெரிய மறதிகள் உள்ளவர்கள். நாங்கள் அறிவிக்கிற ஹதீஸ்களை ஏற்க மாட்டார்கள். அவர்கள் பெரும் மனன சக்தியில் உச்சமானவர்கள். ஒருவர் அல்ல, ஒருவர் என்றால் கூட ஒரு வார்த்தையை தவறாக சொல்லிவிட்டார் என்றால் வைத்துக் கொள்ளலாம். ஒரு சம்பவத்தை சொன்னால் அது கேள்விக்குறியை ஏற்படுத்துகிறது. அறிவுபூர்வமான மார்க்கம் என்று சொல்ல வரக்கூடியவர்களிடத்திலே அதை நம்பியிருக்கக்கூடிய நமது சகோதரன் நாம கேட்கிறேன், அறிவுபூர்வமாக இந்த ஹதீஸை எப்படி தட்டுவது? புகாரி இமாமும் பொய் சொல்லவில்லை, நசாயியும் பொய் சொல்லவில்லை, இமாம் அகமதும் பொய் சொல்லவில்லை, இமாம் பைஹக்கியும் பொய் சொல்லவில்லை, இமாம் முஸ்லிமும் பொய் சொல்லி எழுதவில்லை. அப்படி என்றால் அவர்களுக்கு வந்த செய்தி எழுதினார்கள். சரி, அப்படி என்றால் அவர்களுக்கு சொன்ன ஆசான்மார் ஒருவர் அல்ல, 10க்கு மேற்பட்ட ஆசான்மார் வந்திருக்கிறார்கள். எல்லோரும் இவ்வாறு அறிவிக்கிற போது அவர்களும் பொய் சொல்லவில்லை என்றால் ஹிஷாமிடமிருந்து கேட்டவர்கள் அவர்கள் பொய் சொன்னார்களா?
ஒருவர் என்றால் பொய்யாக சொன்னார் என்றாவது எப்படி அவரை பொய்யனாக்கலாம்? பொய் சொல்பவராக காணப்பட்டால் அவர்களும் பொய் சொல்லவில்லை என்றால் இறுதியாக இந்த ஹதீஸ் புகாரி கிரந்தத்திலே எப்படி வந்தது? ஒன்று, புகாரி இமாம் கிரந்தத்தை எழுதி வைத்ததன் பின்னர் அந்த கிரந்தத்திலே அவருடைய மௌத்துக்கு பின்னர் அவருக்கு தெரியாமல் பின்னர் அதற்குள் செருகி விட்டார்கள், நல்ல அறிவிப்பாளர்களின் பெயரை வைத்து என்று சொல்ல வேண்டும். அப்படி ஒரு கதையை சொன்னால் அதுவும் எடுபடாது. ஏன் எடுபடாது? அது புகாரியிலும் இருக்கிறது, முஸ்லிமிலேயும் இருக்கிறது, நசாயிலேயும் இருக்கிறது, பைஹக்கிலேயும் இருக்கிறது. அப்ப எல்லா கிரந்தத்திலேயும் செருகி விட்டால் என்று சொல்ல வேண்டும். அப்படி செருகி விட்டால் என்றால் டோட்டலா என்னென்ன கிரந்தங்களில் எல்லாம் அந்த ஹதீஸ் இருக்கிறதோ அனைத்து கிரந்தங்களிலேயும் அப்படி என்றால் இன்னும் எத்தனை ஹதீஸ்கள் இதற்குள் செருகப்பட்டிருக்கிறது என்று சந்தேகம் ஒன்று ஏற்பட்டுவிடும். கிரந்தங்கள் எல்லாமே அவுட் ஆகிவிடும். எல்லா கிரந்தங்களையும் சந்தேகத்தோடு பார்க்க வேண்டும். எந்த ஹதீஸை செருகிவிட்டாலோ எந்த ஹதீஸை செருகிவிட்டாலோ சந்தேகத்தோடு பார்க்க வேண்டும். எதை நம்புவது என்ற பிரச்சனை ஏற்படும். எனவே அந்நியர்கள் செருகிவிட்டார்கள், எதிரிகள் செருகிவிட்டால் என்று சொல்ல முடியாது. அறிவுபூர்வமாக மார்க்கம் என்பவர்கள் அறிவுபூர்வமான முறையிலே பதில் சொல்ல வேண்டும். அதற்கு அடுத்ததாக அல்லது யார் இதிலே பொய் சொல்லியிருக்க வேண்டும்? மிஞ்ச போகிறார்கள் ஹிஷாம் என்கக்கூடிய அறிவிப்பாளர் அல்லது உருவா என்கக்கூடிய அறிவிப்பாளர், அவருடைய வாப்பா, அல்லது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் இந்த விடயத்தை எடுத்து வைக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தவறுதலாக இவ்வாறு ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டார்கள் என்று சொல்ல முடியுமா? யாரும் அவ்வாறு சொல்வார்களா? இவ்வாறு ஆயிஷாவிலே இவ்வாறு தவறுதலான முறையில் ஒன்றை சொல்லிவிட்டார்கள் என்றோ அல்லது பொய் சொன்னார்கள் என்றாலோ சொன்னாலோ டோட்டலாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய 2000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை தட்டிவிட வேண்டி ஏற்படும். உம்மஹாத்துல் மூமின்கள் லிஸ்டிலிருந்து அவை அவுட்டாக்க வேண்டி ஏற்படும். ஒரு பயங்கரமான நிலை ஏற்படும். இல்லை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவ்வாறு சொல்ல மாட்டார்கள் என்று கூறுகிறீர்களா? அப்படி கூறினால் உருவா சொல்லி இருக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரி மகன் அவர் சொன்னார் என்றாவது சொல்ல வேண்டும். உருவா இவ்வாறு சொல்பவரா? உருவாவாக இருந்தாலும் அல்லது உருவாவிடம் இருந்து கேட்ட ஹிஷாம் சொல்லி இருக்க வேண்டும். இந்த 2 பேரில் ஒருவர் சொல்லி இருக்க வேண்டும். ஒன்று தவறுதலாக ஒரு சம்பவத்தை அப்படி அவர்கள் மனம் குழம்பி போனதால் அப்படியே இட்டு கட்டியிருக்க வேண்டும். இட்டு கட்டி அல்லது தவறுதலாக வேணுமென்றோ தவறுதலாக நுழைவித்திருக்க வேண்டும். சகோதரர்களே, இவ்வாறு சொன்னால் அதற்கு நியாயமான காரணத்தை இவர்கள் இவ்வாறு தான் செய்தார்கள் என்று கொண்டு வர வேண்டும். அவ்வாறு ஹிஷாமோ அல்லது உருவாவுடைய தாப்பன் உருவாவோ இதனை தவறுதலாக சொல்லிவிட்டார்கள் என்று நிரூபிக்க முற்படுகின்ற போது என்ன ஏற்படும் தெரியுமா? அதே ஹிஷாம் தனது தகப்பனிடமிருந்து கேட்டு அறிவிக்கக்கூடிய அதே தகப்பன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடமிருந்து அறிவிக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை புகாரி கிரந்தத்திலிருந்து லைவ் என்று தீர்ப்பு கொடுக்க வேண்டி வரும். புகாரி கிரந்தத்திலிருந்து மட்டும் அது ஒரு பெரிய லிஸ்ட் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்த முறைவார ஹதீஸ் இன்னும் எத்தனை ஹதீஸ்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்ல உருவா கேட்டு ஹிஷாம் மட்டும் அறிவிச்சு பின்னர் அது பிரிந்து பலரிடம் செல்கின்றது. இவ்வாறான 100க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை நாங்கள் காணலாம். அதிலே புகாரியிலே நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. புகாரி இமாம் ரஹ்மஹுல்லாஹ் இவர்களை மிக நம்பகமான அறிவிப்பாளர்கள் என்று அவர் மட்டுமல்ல, உலகத்தில் வாழ்ந்த
இமாம்கள் ஹதீஸ் கலை மேதாவிகள் நம்பகமான அறிவிப்பாளர் என்று இனம் கண்டு அவர்கள் சொன்னால் பிழை வராது, இவர்கள் சரியாகத்தான் சொல்வார்கள் என்று அவர்களை பல கோணத்திலே ஆய்வு செய்து விசுவாசமானவர்கள் அமானியத்துக்குரியவர்கள் என்று சொன்ன அறிஞர்கள். ஒன்று, ஹிஷாம் தவறுதலா சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அதை நிரூபிக்க வேண்டும். நிரூபிக்க முடியாமல் ஏதோ ஒரு தவறு வந்திருக்கலாம் என்றால், ஏதோ ஒரு தவறு வந்திருக்கலாம் என்று நாம் யூகத்தினால் சொல்ல போனால், இப்போது அதே ஹிஷாமும் அதே உருவாவும் அறிவிக்கக்கூடிய, அதே ஆயிஷாவும் அறிவிக்கக்கூடிய அனைத்து ஹதீஸிலேயும் சந்தேகத்தை கிளப்பி விடுகிறார்கள். ஆயிஷா போய் சொன்னாரா, அல்லது ஆயிஷாவை வேணும் என்று தவறு விட்டாரா, அல்லது மறந்து போய் சொன்னாரா, அல்லது குழம்பி போய் சொன்னாரா, அல்லது உருவா சொன்னாரா, அல்லது ஹிஷாம் சொன்னாரா, ஏதோ ஒரு ஆள் சொல்லி இருப்பார் என்று வைத்துக் கொண்டால், சும்மா புத்தகத்திலே வந்து அப்படியே வந்து குந்துவதல்ல ஒரு சம்பவம். வானத்திலிருந்து அந்த குந்துவதும் கிடையாது, எழுதப்பட்டது. யாரோ ஒரு ஆள் சொல்லித்தான் அது வந்திருக்கிறது. எவர் அவர்? இந்த 3 பேரில் ஒருவர் என்று யாராவது ஒருவர் சொல்லியிருப்பார் என்றால், அவர்கள் அறிவித்த 100க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள், எல்லா கிரந்தங்களையும் எடுத்தால் எத்தனையோ 1000 ஹதீஸ்கள் வரப்போகிறது. அப்ப இந்த ஹதீஸ்களை எல்லாம் இவர்கள் வருவதால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, சந்தேகம் வருகிறது. ஏன்? புகாரிக்குள்ளேயே ஆதாரமான ஹதீஸ் என்று வடித்த கிரந்தத்துக்குள்ளேயே இவர்களுடைய பெயரிலே வந்ததென்றால், ஏனைய கிரந்தங்களிலும் அந்த ராவி வருவதால் அவர்கள் மீது சந்தேகம் ஏற்படும். இவ்வாறு அந்த சந்தேகத்திற்கு பதில் என்ன? சந்தேகப்படக்கூடாது என்று சொல்கிறார்களா? எப்படி சந்தேகப்படக்கூடாது என்று சொல்வது? சந்தேகப்பட வைத்தார்கள். புகாரியிலே ஒன்று புகாரி இமாமில் சந்தேகப்படுவதா இப்போது, அல்லது இவ்வளவு பெரிய பல அறிஞர்கள் மீது சந்தேகப்படுவதா, ஹிஷாமில் சந்தேகப்படுவதா, யாரின் மீது சந்தேகத்தை ஏற்படுவது? இப்படி ஒரு ஹதீஸ் இல்லையே, பல 100 ஹதீஸ்கள் இவ்வாறு இவர்கள் வாயிலாகத்தானே புகாரியிலே பதியப்பட்டிருக்கிறது. எனவே அவைகளும் இவ்வாறு பலகீனமாகத்தான் இருக்க வேண்டும். அதுதானே அறிவுபூர்வமான சிந்தனை. ஒன்று பலகீனம் என்றால் இவர்களின் பேரால் வந்ததால் ஏதோ அது காரணம் இருக்கலாம் என்று கூறுவது அறிவீனமான பதிலாகும். இவர்களாக தாங்கள் குர்ஆனுக்கு முரண்படுவதாக அவர்கள் கற்பனை பண்ணிக் கொண்டார்கள், குர்ஆனுக்கு முரண்படுவதாக சித்தரிக்கிறார்கள். ஒரு விடயத்தை தங்களுடைய சிந்தனைக்கு புலப்படாதன் காரணமாக அப்படியே விஸ்வரூபமாக்கி பெரிசாக்கி காட்டுகிறார்கள். அதனால் அதனை பலகீனமாக அவர்கள் கற்பனை பண்ணி விட்டார்கள். அதன் விபரீதம் அதைவிட இன்னொரு பங்கு பெருசாகி விடுகிறது. ஒரு முஸ்லிமை பார்த்து முஷ்ரிக் காபிர் என்று சொல்ல வேண்டிய நிலை. யார் முஸ்லிமை பார்த்து காபிர் என்றானோ அது அவனை பார்த்தே மீண்டு விடும், அவன் காபிராக இல்லை என்றால். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நம்பியிருந்தால் அப்ப அவர் முஷ்ரிக்கா? அதை அறிவித்த உருவா நம்பி இருந்தால் அவர் முஷ்ரிக்கா? ஹிஷாம் நம்பி இருந்தால் அவர் முஷ்ரிக்கா? அதற்கு பின் ஹதீஸ்களையே அறிவித்த பெரும் அறிவிப்பாளர்களான சுஃபியான் இப்னு உயைனா, யஹ்யா இப்னு ஸயீதுல் கத்தான், இப்படி பெரும் பெரும் தலைகள், இவர்கள் எல்லாம் ஒரு முஷ்ரிக்குகளா? அதன் பின் எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த ஹதீஸின் பிரகாரம் சூனியம் இருக்கிறதை நம்பிய இந்த அனைத்து இமாம்கள் முஷ்ரிக்குகளா? அவர்களுக்கு பின்னால் தொழ முடியாதாம். இதை நம்புற ஒருவர் தொழுவித்தார் பள்ளியிலே, அவர் என்னதான் தௌஹீத் பேசினாலும் அவருக்கு பின்னால் தொழ முடியாதாம். அஸ்தக்ஃபிருல்லாஹ். இது எவ்வளவு பெரிய தெளிவான வழிகேடாக இருக்கிறது. குர்ஆனை சுன்னாவை தெளிவாக நேரான வழியிலே விளங்கப்படுத்துகிறோம் என்றுதான் பிரச்சாரம் தொடங்கியது. ஆனால் அது தற்போது மிகவும் வழிதவறி போய்க் கொண்டிருக்கிறது. அன்று ஹவாரிஜிகள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரசூலுல்லாஹ்விற்கும் அவருடைய குர்ஆனுக்கும் கட்டுப்படணும் என்கிற விடயத்திலே
அல்லாஹ்வுடைய வேதத்தின்படி எல்லாம் நடக்க வேண்டும் என்ற விடயத்திலே அடம் பிடித்தார்கள். அதன் விளைவு அது அடம் பிடிக்கத்தான் வேணும். அதனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காபிராக்கினார்கள், மற்ற சஹாபாக்களை காபிராக்கினார்கள். அவர்களுடைய வாதத்தை அவர்கள் நாங்கள் குர்ஆனின் ஹதீஸ் படிதான் இருக்கிறோம் என்று எண்ணினார்கள். அவர்களை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன முன்னறிவிப்பு செய்தார்கள்? நான் உயிரோடு இருந்தால், அந்த நேரத்தில் இருந்தால் அவர்களை ஆதுக்கிளையினரை பற்றியதை போன்று அழித்ததை போன்று அழிக்க வேண்டி வரும், அழிப்பேன். நரகவாதிகளின் நாய் என்றார்கள். இதையெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். அவர்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு விட்டு வெளியே போகவில்லை. அவருடைய பார்வையிலே குர்ஆன் ஹதீஸ் தான். ஆனால் குர்ஆன் ஹதீஸ் என்ற பெயரிலே அவர்கள் பல வரம்புகளை மீறினார்கள். முஸ்லிம் உம்மத்தை காபிராக்க முற்பட்டார்கள். அதே நிலை இன்று குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரக்காரர்கள் நாங்கள் தூய்மையான வழியில் பிரச்சாரம் செய்கிறோம் என்று ஒரு பெரும் சமுதாயத்தை மாபெரிய ஒரு வழிகேட்டிலே தற்போது போட்டு விடுகிறார்கள். அவர்களை பின்பற்றுகிறவர்கள் பெரும் பாதாளத்திலே வழிகேட்டின் பாதாளத்தில் போய்விடுகிறார்கள். எப்போது அவர்கள் காபிராக்க தொடங்கினார்களோ, குர்ஆன் வசனத்துக்கு புறம்பாக தாங்கள் பிழையென்று கண்டதால் இந்த ஹதீஸை பிழையான முதத்திலே லொஜிக் என்ற ரீதியில் அவர்கள் கூறுகின்ற லொஜிக்கில் இங்கே ஆதாரம் கிடையாது. இப்போது புகாரி கிரந்தத்திலே டோட்டல் சந்தேகம் பெறப்போகிறது. ஒரு ஹதீஸை தட்டுவதென்றிருந்தால் தெளிவாக அதற்கான சான்றை வைக்க வேண்டும். குர்ஆன்வாதிகள் என்று சாரார் வந்தார்கள், திருக்குர்ஆன்வாதிகள். குர்ஆன் மட்டுமே போதும் என்றார்கள். ஏன் ஹதீஸிலே சந்தேகம், அறிவிப்பாளர்களிலே சந்தேகம். எனவே இந்த சந்தேகங்கள் ஒருவர் சையங்கால் லைபங்கார், இது மனிதனால் தொகுத்தது, நபிர காலத்தில் தொகுக்கப்படவில்லை. ஆனால் சந்தேகம். எனவே இவைகளை ஏற்க முடியாது, அவைகளை தள்ளிவிடுங்கள் என்று அஹ்லுல் குர்ஆன் தோன்றினார்கள். எந்த அஹ்லுல் குர்ஆனோடு தாங்கள் விவாதிக்கப் போகிறார்களோ அதே அஹ்லுல் குர்ஆன் வைக்கக்கூடிய வாதங்களை இவர்களை அறியாமல், அவர்கள் வாதங்களில் சிலதை இவர்களே அறியாமல் இவர்களுக்குள் நுழைவிக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, சிந்தனையில் எடுத்து பாருங்கள். ஒரு ஹதீஸை காரணம் இல்லாமல், என்ன காரணம், அறிவிப்பாளர் ரீதியாக ஒரு ஹதீஸை சஹீஹாக்குவதற்கென்ற விதிகள் இருக்கிறது. அந்த விதிகளை மனிதன் தான் ஏற்படுத்தினான். அந்த மனிதன் அல்லாஹ்வினுடைய கட்டளை கிடங்கை ஏற்படுத்தி கொண்டான். நம்பிக்கொள்வது எப்படி என்று. எனவே எந்த விதியை பயன்படுத்தி ஒரு ஹதீஸை சஹீஹ் என்றோமோ அந்த விதியின் படி வரக்கூடிய மற்ற ஹதீஸ்களையும் ஆதாரமானது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது அந்த அடிப்படையில் ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு ஹதீஸும் அதனுடைய அறிவிப்பாளர்களும் நம்பகமானவர்கள் என்று வந்தால் அதே நம்பகமானவர்கள் அறிவித்த மற்ற ஹதீஸை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அறிவிப்பாளர்கள் குளறுபடியை அங்கே நிரூபிக்க வேண்டும். நிரூபிக்காமல் நாங்கள் அறிவுபூர்வமாக பயில் செல்கிறோம் என்று கூறி ஏதோ ஒரு குறை இருக்கலாம் என்றால் அது அறிவுபூர்வமான பதில் அல்ல. என்ன கூறுகிறார்கள்? அறிவுபூர்வமான பதில் குர்ஆனுக்கு முரண்படுகிறது. நபியலாருக்கு சூனியம் செய்யப்பட்டது என்று நம்பினால் இன்னென்ன கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டி ஏற்படும். எனவே அது குர்ஆனிலே சந்தேகத்தை ஏற்படுத்திவிடும் என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். என்ன தெரியுமா? பல கேள்விகள், அதற்கு எல்லாத்திற்கும் நான் பதில் சொல்லியிருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதில் ஒன்று என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நேரத்திலே அந்த சூனியம் செய்யப்பட்டிருந்த அந்த பீரியட்டிலே அது ஒருவருடைய அறிவிப்பிலே 6 மாதம் என்று வந்திருக்கிறது. அதாவது ஹிஷாமிடமிருந்து கேட்ட 10க்கு மேற்பட்ட மாணவர்களில் ஒருவர் மட்டும் 6 மாதம் என்று சொல்கிறார். ஏன் இவர்கள் 6 மாதம் என்று சொல்லவில்லை?
அந்த ஒருவர் நல்லவர் தான், ஆனால் தவறு விடுபவர் என்று இனங்காணப்பட்டவர் மாமர் என்கிற அறிவிப்பாளர். அவருடைய அறிவிப்பு முஸ்னத் அஹமதிலே வருகிறது. ஆனால் 6 மாதம் என்கிற அறிவிப்பை வேறு யாருமே சொல்லாதால் அது தவறான அறிவிப்பு. முதலாவது விஷயம், 6 மாதம் என்கிறது அது தவறான அறிவிப்பு. தவறு வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் மட்டும்தான் அதை சொல்லியிருக்கார். ஏதோ சில தினங்கள் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. என்ன ஒன்றை செய்வதாக அவருக்கு சிந்தனையில் படும், ஆனால் செஞ்சிருக்க மாட்டார் என்கிற நிலை. என்ன கேள்வி எழுப்புகிறார்கள், இப்படியான ஒரு மனநோயாளி அவர் அந்த பீரியட்டிலே வகி வருவதாக சொல்லி இருந்தால் அந்த வகியிலே களங்கம் இருக்கும் அல்லவா, அப்ப அதிலே சந்தேகம் ஏற்படும் அல்லவா. அப்ப அந்த பீரியட், அந்த சோமில்லாமல் இருந்த காலம், அந்த காலத்தில் இறங்கிய வசனம் எது எது என்று இனங்காண முடியாமல் இருந்தால், சரியாக வராவிட்டால், எந்த காலத்தில் அவருக்கு நோய் இருந்தது என்பதை டேட் வாரியாக அறியப்படாத வேளையில் என்னென்ன வசனங்கள் எல்லாம் அந்த காலத்தில் இறங்கியது என்று இனம் காண முடியாத போது எல்லா வசனங்களிலேயும் சந்தேகம் வரும் அல்லவா. அப்படி என்றால் முழு குர்ஆனிலேயும் சந்தேகம் வந்துவிடும். அதனால் ஏற்க முடியாது, குர்ஆனிலேயே சந்தேகப்பட்டு பட வேண்டி ஏற்படும். ஆனால் அவருக்கு அப்படி மனம் பாதிக்கப்பட்ட நிலை இருந்ததாக கூற முடியாது என்ற ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். அவர்கள் எந்த வாதத்தை வைக்கிறார்களோ அதே வாதத்தின் பின்னணியில் புகாரி கிரந்தத்திலே டோட்டலா சந்தேகம் வந்துடும். ஏன், புகாரி கிரந்தத்தில் இந்த ஹதீஸ் வருகிறது, அதில் யார் அந்த பிழையை விட்டார் என்று அறிவிப்பாளரில் இருக்கக்கூடிய எவரையும் குறிப்பாக சொல்ல முடியாது என்றால் புகாரி இமாமும் பிழை விட்டிருக்கலாம் தானே. அப்ப பிழை விடக்கூடிய ஒருவர் இவராகவும் இருக்கலாம் என்ற கேள்வி வரும்போது அவர் அறிவித்த ஏனைய ஹதீஸிலே சந்தேகம் வரும். புகாரி கிரந்தத்திலே சந்தேகம் வரப்போகிறது, நசாய் கிரந்தத்திலே சந்தேகம் வரப்போகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், நாமே குர்ஆனை இறக்கி வைத்தோம், நாம் அதனை பாதுகாப்போம். குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்தோன் என்று சொல்வதால், அவன் பாதுகாப்பேன் என்று பொருட்படுத்ததால், அந்த குர்ஆனில் எந்த மனிதனுடைய சிந்தனைகளும் நுழையாமல் பாதுகாப்பது அவன் பொருட்படுத்த விடயம். அதனால் என்ன நிலைதான் நபிகளாருக்கு ஏற்பட்டாலும் அவன் பாதுகாத்தே தீர்வான். நோய்வாய்ப்பட்டு மனம் குழம்பிய நிலை அவருக்கு இருந்ததென்று கூறுகின்ற போது அந்த நேரத்தில் இறங்கிய வகையில் சந்தேகப்பட்டால், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறதியாளர்கள், மறதி உள்ளவர், 4 ரக்காத்து தொழுத வேண்டிய இடத்தில் 2 ரக்காத்தை தொழுது விட்டு 4 தொழுதாக வந்து பள்ளிக்கு வழியில் நிற்கிறார். சஹாபாக்கள் சுட்டிக்காட்டிய போது கூட, ஒருவர் சுட்டிக்காட்டிய போது மற்றவரிடம் கேட்டுத்தான் அதை ஊர்ஜிதப்படுத்துகிறார். நபிகளாருக்கு மறதியும் ஏற்பட்டிருக்கிறது. அப்ப இந்த மறதி உள்ள ஒருவர் அவர் கூறிய திருக்குர்ஆன் வசனங்களில் மறந்திருக்கலாம் தானே என்று ஒருவன் வாதிட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? அதுக்கு என்ன பதில் சொல்வீர்கள்? அவர் மறந்தாலும் அதை பாதுகாப்போம் என்று பொறுப்படுத்தான் அல்லாஹ், அதனால் அவன் பாதுகாப்பான். அல்லாஹ் நான் பொறுப்படுத்ததால், அவருக்கு மறதி இருந்தாலும் பாதுகாப்பேன் என்று பொறுப்படுத்ததால், மறக்காமல் அதை பிழை வராமல் பாதுகாக்கின்ற பொறுப்பால் மறதி உள்ளவராலும் அவனூட வந்தாலும் அது குர்ஆன் புனிதமானதுதான். இவர்கள் சொல்வார்களா, குர்ஆனை பாதுகாக்கணும் என்பதற்காக நபிகளாருக்கு மறதி ஏற்பட்ட என்ற ஹதீஸ்கள் அனைத்தையும் அதெல்லாம் ஆதாரமற்றது என்று தள்ளிவிடப் போகிறார்களா? ஏன்? மற்ற அந்நியன் கேட்பான், இவ்வளவு மறதி உள்ள ஒருவர், எழுத வாசிக்க தெரியாதவர், எழுதி வைத்து நாளைக்கு வாசிக்க தெரியாதவர் அல்லது எழுத தெரியாதவர், அவர் மனத்தின் மூலமாக சொன்ன விடயங்கள் மறந்தும் இருக்கலாம் என்று வருவதால் மறதியாளராக அவர் இருக்கிறார் என்று வரக்கூடிய எல்லா ஹதீஸ்களையும் தட்டினால்தான்
மறதியற்றவர் சொன்ன குர்ஆன் என்று ஏற்றுக்கொள்ளலாம் என்று அவருக்கு மறதி வரவில்லை என்று சொல்ல போகிறீர்களா? எப்படி நீங்கள் அவருக்கு